வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏஐ எதிர்காலத்தை எந்த நாடும் தனித்து கட்டியெழுப்ப முடியாது. டெல்லியில் ஜனாதிபதி அனுர. AI දත්ත මධ්‍යස්ථාන ධාරිතාවන් ස්ථාපිත කිරීමට ශ්‍රී ලංකාවට විශාල විභවයක් තිබෙනවා. எம்பிக்களின் சம்பளம் கொடுப்பனவுகளை அம்பலப்படுத்திய பிரதமர். பொய் சொல்வதே ஜேவிபியின் கலாச்சாரம். கடுமையாக சாடிய எம்பி. பரபரப்பானது நாடாளுமன்றம். ජීවිත කතා මෙතන කියන්න බෑනේ ගරු කතානායකතුමනි. POC account එක check කරාම වැටේනේ මන්ත්‍රීවරයාගේ account එක. කෑ ගන්නවා ඔයාලා පඩි ගන්නවානේ. දැන් ආණ්ඩුවේ ඔයාලා පඩි ගන්නේ නෑ කිව්වේ නෑනේ. කතානායකතුමා නියර කළා දෙන්නේ. அனுரவின் ஒரே ஒரு கையெழுத்தால் மாறும் 12 பேரின் தலையெழுத்து. மரணத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு சென்ற செய்தி. கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம், 8 வங்கி கணக்குகள் தொடர்பில் விசாரணை. மேலும் சிக்கலில் சட்டத்தரணி. கேபிட்டல் டிவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் சாதாரணமாக கதைத்துக் கொண்டிருந்த விடயம் ஒன்றை அரசாங்க தரப்பில் இருந்து தொலைபேசி மூலம் காணொலியாக எடுக்கப்பட்டு புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பில் பரபரப்பான கருத்துக்களை முன்வைக்கும் கசப்ப தேரர். கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அதனுடைய கட்சியினுடைய விவகாரம். சட்டத்திறனிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பாதுகாப்பு கோரலாம். நீதி அமைச்சர் அறிவிப்பு. சம்பந்தமாக ஜனாதிபதியோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னேன். இப்படியான கொலைகளை நிறுத்துங்கள், இல்லை என்றால் கோட்டா என்ற கொடிய இந்த நாட்டுக்கு வந்த மிக மோசமான அராஜகன் போட்ட உத்தரவு அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுரவுடைய ஆட்சியிலே அதை இல்லாமலாக்க முடியாதா? அதை கூட நான் சட்ட ரீதியாகத்தான் அத்தனையும் செய்திருக்கிறேன். முடிந்தால் சவால் விடுகிறேன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தயாரான எதிர்காலத்தை எந்தவொரு நாடும் தனித்து கட்டியெழுப்ப முடியாதென ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற ஏஐ இம்பாக்ட் சம்மிட் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு என்பது கடந்த கால தொழிற்புரட்சிகளை போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என விவரித்த ஜனாதிபதி, இது அனைத்து நாடுகளுக்கும் சமனானதாகவும் கலாச்சார ரீதியாக ஒத்துப்போகக்கூடியதாகவும் மற்றும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளுக்கும் இல்லாத நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடைவெளி பல நாடுகளை டிஜிட்டல் பொருளாதாரத்தின் விளிம்பிற்கு தள்ளும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கை போன்ற வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் இன்னும் முழுமையான உட்கட்டமைப்புகளை கொண்டிருக்கவில்லை என்றாலும் தொழில்நுட்ப திறன் கொண்ட இளைஞர் குழு மற்றும் வலுவான சட்ட அமைப்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரவு பாதுகாப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்ட கட்டமைப்புகளை அரசாங்கம் நவீனமயமாக்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில மொழிகள் அல்லது சித்தாந்தங்களின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாதென்றும் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாக்கும் வகையில் அவை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரே ஒரு கையெழுத்தினால் முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கொரல கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரல மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறும் சரத் பொன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி ஒரு பேனையை தட்டுவதன் மூலம் இத்தகையவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியும் என்றும் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். அமரகீர்த்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களை மன்னியுங்கள் எனவும் ஜனாதிபதியிடம் அவர் கோரியுள்ளார். அரகலைய போராட்டத்தின் போது 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் திகதி ஏற்பட்ட கலவரத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு கடந்த 11ஆம் திகதி 3 அடங்கிய நீதிபதி குழாமால் மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவியதற்காக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தமரா குமாரி அபேரத்ன போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி கடவத்தை பகுதியில் 8 வங்கி கணக்குகளை பராமரித்து வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றில் சாட்சியங்களை முன்வைத்த போது இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான வழக்கறிஞர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து தயாரிக்கப்பட்ட கணக்குகள் மூலம் பாரிய அளவிலான நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் கருத்தில் கொண்ட நீதவான் கேள்விக்குரிய 8 வங்கி கணக்குகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற அவைக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றம் தவிர்ந்த வேறெந்த முறையிலும் காணொலிகளை பகிர்வது பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்பட வேண்டும். கேபிட்டல் டிவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் பாராளுமன்ற அவை உள்ளே பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் சாதாரணமாக கதைத்துக் கொண்டிருந்த விடயம் ஒன்றை அரசாங்க தரப்பில் இருந்து தொலைபேசி மூலம் காணொலியாக எடுக்கப்பட்டு அதனை பிழையாக சித்தரித்து ஊடகம் ஒன்றிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பாராளுமன்ற
பாராளுமன்ற சிறப்பு உரிமை ஒன்றினை இந்த பாராளுமன்ற உயரிய சபையில் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த காணொலியானது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் மட்டுமே எடுத்திருக்கப்படக்கூடிய ஒன்றாகும். இந்த காணொலியானது பாராளுமன்ற ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரால் காணொலியாக எடுக்கப்பட்டு கீழ்த்தனமான ஒரு செயலாக சமூக ஊடகங்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு, அதே நேரம் எதிர்க்கட்சியில் இருக்கும் கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கும் எனக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் உரையாடுவதை காணொலியாக வெளியிட்டு அரசியல் லாபம் அடையும் அளவுக்கு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்க தரப்பு மிக கேவலமான ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே நேரம் இவ்வாறான செயற்பாடுகள் பாராளுமன்ற சபாநாயகராக ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் தங்களுக்கும் அதே நேரம் இந்த உயரிய சபைக்கும் ஒரு மாபெரும் இழுக்கு என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புவதுடன் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இருக்கும் கேமராக்கள் மூலம் ஆராய்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான குழுவிற்கு ஆற்றுப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் நேற்றைய தினம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவினால் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்தம் 54,285 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. மாதாந்த உபசரிப்பு கொடுப்பனவாக 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. மாதாந்த சாரதி கொடுப்பனவாக 3,500 ரூபாய் வழங்கப்படுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக சாரதி ஒருவரை பெற்றுக்கொண்டால் குறித்த உறுப்பினருக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாதெனவும் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாயும் போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000 ரூபாயும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாயாகவும் அத்துடன் கூட்டங்களுக்கான கொடுப்பனவாக நாளொன்றிற்கு 2,500 ரூபாயும் செலுத்தப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக நாளொன்றிற்கு 2,500 ரூபாயும் குழு கூட்ட கொடுப்பனவாக நாளொன்றிற்கு 2,500 ரூபாயும் செலுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற அமர்வுகள் இல்லாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களுக்காக நாளொன்றிற்கு 2,500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு உள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு 419.76 லீட்டர் டீசலை அடிப்படையாக கொண்டும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் திகதி அன்று சந்தையில் உள்ள 1 லீட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கு அமைய எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வேதனத்தை கட்சி நிதிக்கே வழங்குகிறார்கள் என்பது நாட்டு மக்கள் அறிந்த உண்மை எனவும் இதுவே தமது அரசியல் இயக்கத்தின் கலாச்சாரம் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எமது வங்கிக் கணக்குகளின் வெளிப்படைத் தன்மையை நாட்டு மக்களுக்கு காட்ட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி எனவும் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளும் தங்கள் கட்சி நிதிகள் தொடர்பாக இவ்வாறு செயற்பட வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன் என்றும் எமது 159 உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள், அனைவரினதும் வாழ்க்கை கதைகளை இங்கே கூற முடியாது. ஆனால் நாங்கள் எப்படியோ வாழ்கிறோம், ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் முன்மாதிரியாக செயற்படுகிறோம் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை பிரதமரின் கருத்துக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பொய் சொல்வதே ஜேவிபியின் கலாச்சாரம், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டாலும் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கட்சி நிதியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் சம்பளம் பெறாமல் இருப்பதில்லை. இந்த உறுப்பினர்களின் பெயரிலேயே வங்கி கணக்குகள் உள்ளன. அதில் ஒரு பகுதியை மட்டுமே கட்சிக்கு அனுப்பிவிட்டு எஞ்சிய பகுதியை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் என நான் நிரூபிப்பேன் என கடுமையாக சாடியுள்ளார். சமிந்த விஜயசிறியின் இந்த கருத்துக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் சிறிது நேரம் பதட்டமான சூழலும் நிலவியிருந்தது. கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களோட கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் அது சம்பந்தமாக தொடர்ந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மட்டக்களப்பிலே விவசாயிகளுக்கு இல்லாமல் 11ஆம் தேதி சலூனுக்கு முடிவெட்ட சென்ற பொழுது அவர்களை சுட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஐசியூவில். 2 பேரும் ஏழைகள். இன்று வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த மகனை பார்ப்பதற்கு சம்சுதீன், அதாவது ரியாதுக்கு வருவதற்கு பணமில்லாத ஒரு துப்பாக்கி, அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலையில் உள்ள 2 இளைஞர்கள் இந்த கொலையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஜனாதிபதியோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னேன். இப்படியான கொலைகளை நிறுத்துங்கள், இல்லை என்றால் இந்த நாட்டிலே சுற்றுலாத்துறை மாய்ந்துவிடும். எங்களுக்கு ஒரு காலத்திலே, அன்று யுத்த காலத்தில் இருந்த பயம் போல மீண்டும்
ஆரம்பிக்கிறது. நாங்களும் சாதாரண சலூன் போன்ற இடங்களிலே பாதுகாப்பில்லாத நிலை வந்திருக்கின்றது. எனவே இதை சம்பந்தமாக அரசாங்கம் அவசரமான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையான வைத்திய வசதியை செய்து அவரை உயிரை காப்பாற்றி தாருங்கள். நீதியமைச்சான விவாதத்திலே சொல்ல வேண்டும், மன்னாரிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்திலிருந்து பஸ்ஸிலே சென்று அவர்கள் வாக்களிக்க சென்றதற்காக என்னை கோட்டாபய அரசாங்கம் 3 மாசங்கள் சிறையிலே அடைத்தார்கள். 6 மாதத்திலே அந்த வழக்கிலிருந்து நான் நிதோஸ்கொட்ட நிதாஸ், அதாவது நிரபராதியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்தார்கள் என்று 2-3 இன்ஜினியர், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் போன்றவர்களை உதவி செய்த காரணத்துக்காக 4-5 வருஷமாக அந்த வழக்கு இழுபட்டு கொண்டு செல்கிறது. இங்கு ஏஜி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இங்கு இருக்கிறீர்கள். எனவே உண்மையான சந்தேக நபராக இருந்த என்னை விடுதலை செய்துவிட்டு எனக்கு உதவி செய்தார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டிலே அவர்களை 4 வருடமாக வழக்கை நீடித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்திலே வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் ஏஜி டிபார்ட்மெண்டில் இருந்து ரிப்போர்ட் வரவில்லை என்று. எனவே தயவு செய்து இவ்வாறான செயல்பாடுகள் இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட் திருந்திக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்டு இந்த வழக்கை ஒன்று முடித்து வையுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல போதைப் பொருள் சம்பந்தமாக சொல்லுகிறீர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாலிருந்து அங்கே கல்பெட்டியிலிருந்து வருகிறதாக. நீங்கள் நினைத்தால் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். நேவி அதாவது அதிகாரிகளை தொடர்ந்து நீண்ட காலங்களுக்கு அங்கே வைக்காதீர்கள். இங்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இருக்கிறார். நான் அவரிடத்திலே ஒரு முறை சொன்னேன், ஒரு போலீஸ் ஓஎஸ்சி குழுவோடு அதாவது இந்த கடத்தல்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது டிஃபென்ஸ் டிப்யூட்டி மினிஸ்டர் இங்கு வந்து சொன்னார், நாங்கள் எக்ஷன் எடுக்கிறோம் என்று. எக்ஷன் என்ன எடுத்தீர்கள்? அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டிருக்கிறீர்கள், விசாரணை நடக்கவில்லை. அந்த வாய்ஸ் கட்டிலே சொல்லுகிறார்கள் கடத்தல் கமிஷன் எல்லாம் பேசப்படுகிறது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போல உங்களுடைய என்பிபி அமைச்சர்கள் போனால் மன்னாரிலே கடத்தல்காரர்கள் சாப்பாடு கொடுக்கிறார்கள், கடத்தல்காரர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள். எனவே இவ்வாறானவர்களை பக்கத்தில் என்பிபி அமைச்சர்கள் போய் சாப்பிடுறதுக்கு உங்களோட பணத்தில் சாப்பிடாமல் அவர்களுடைய பணத்தில் சாப்பிட்டு விட்டு வந்தால் எப்படி நீங்கள் இவர்களை இந்த நாட்டை காப்பாற்ற போகிறீர்கள்? எனவே தயவு செய்து போர் அமைச்சர்கள் புத்தியாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல குர்ஆன், எங்களுடைய குர்ஆன், நேற்று நான் தெமட்டகோடை அதாவது சம்மாங்கோட்டு பிரதேசத்திலே குர்ஆன் வாங்க சென்ற பொழுது குர்ஆன் தட்டுப்பாடு. ஏன்? குர்ஆன் கஸ்டம் சாலை கட்டுப்பாடு. இலங்கையிலேயே பௌத்த மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, இந்து மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை, கத்தோலிக்க மத புத்தகத்துக்கு கட்டுப்பாடு இல்லை. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு குர்ஆன் இலங்கை, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலக முஸ்லிம்கள் இந்த நாட்டில் 2 பில்லியன் மக்கள் பாதிக்கின்ற குர்ஆன் அல்லது குர்ஆன் அதாவது குர்ஆனுடைய விளக்கத்தோடு வருவதற்கு இங்கு கட்டுப்பாடு கஸ்டம்ஸ் இல்லை. இஸ்லாமிய புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸ் உடைய அனுமதி இல்லாமல். இது நீங்கள் போட்ட உத்தரவு அல்ல. கோட்டா என்ற கொடிய இந்த நாட்டுக்கு வந்த மிக மோசமான அராஜகன் போட்ட உத்தரவு. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அனுரவுடைய ஆட்சியில் அதை இல்லாமலாக்க முடியாதா? வந்த குர்ஆன் 25 எம்பிமார் சைன் போட்டு கொடுத்தோம், இந்த ஹாபரிலே கிடக்கிறது, அந்த குர்ஆனை தாருங்கள் என்று. கொழும்பிலே குர்ஆன் வாங்க முடியாத நிலை வந்திருக்கிறது. 40 குர்ஆன் வாங்க போனோம், விலை கூடி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் கஸ்டம்ஸால் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். தயவு செய்து இங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் மகர பள்ளிவாசல் கோட்டாபுடைய அரசாங்கத்திலே மகரையில் இருக்கின்ற முஸ்லிம்கள் தொழுவதற்கு இடமில்லை, நோன்பு வந்திருக்கிறது, தராவியா இல்லை, அவர்களால் வாழ முடியாத மார்க்க கடமைகளை செய்ய முடியாத நிலை. இங்கு ஒரு முஸ்லிம் ஒருவரை மார்க்கத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக போட்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்த நாளிலிருந்து கத்திக் கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் திறந்து தாருங்கள் என்று. கோட்டாவுடைய அரசாங்கம் மூடியது, நீங்கள் அதை திறந்து தாருங்கள். கோட்டாவுடைய ஆட்சி அல்ல இப்பொழுது நடப்பது, அனுரவுடைய ஆட்சி. தயவு செய்து அவசரமாக இந்த ரமலான் மாதத்தில் அந்த பள்ளியை திறந்து அந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றோம். அதே போலதான் மன்னார் புத்தளம் ரோட் சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். அது சம்பந்தமாக இந்த ரமலான் மாதம் என்பதனால் கூட நான் பேச விரும்பவில்லை. அந்த பாதை என்னுடைய காலத்திலே தான் திறந்தேன். அதற்கு முன்னர் 100 வருஷம் பழமை வாய்ந்த பாதை, ஆர்டிஐக்கு சொந்தமான பாதை. அந்த பாதையை திறந்த பொழுது எதிராக ஒரு கூட்டம், இனவாத கூட்டம், மதவாத கூட்டம் போய் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்குக்கு எதிராக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது. இந்த உங்களுடைய அரசாங்கத்திலே தான் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் போய் அந்த வழக்கை நாங்கள் அதை துறக்க மாட்டோம் என்று வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள். எனவே மாற்று கூட்டு பொய்களை இங்கு சபையிலே சொல்லிவிட்டு ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அந்த பாதையை திறந்து தாருங்கள். இல்லை என்றால் மாற்று பாதை கடலோரமாக போட்டு தாருங்கள். இல்லை என்றால் ரமலானுக்கு பிறகு நாங்கள் மக்களை ஒன்று திரட்டி அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த பாதை தெற்கிலே இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள், 80-90 கிலோமீட்டர் மிச்சம். அம்பாறை அமைச்சர் இருக்கிறார், அம்பாறையிலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் மிச்சமாக இருந்தால் ஏன் நாங்கள் அதை மூடி வைப்போம்? அது அம்பாந்தோட்டையாக இருந்தால் மூடி வைப்பீர்களா? கம்பஹா இருந்தால் மூடி வைப்பீர்களா? மன்னாரிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகிறார்கள் என்பதால் உங்களுடைய கண் குருடாக இருக்கிறது. தயவு செய்து வீதிக்கு பொறுப்பான அமைச்சர் இங்கு விமல் ரட்நாயக்க இங்கு இல்லை. அவர் பெரிய அறிவாளி. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் அவர்தான் கூடுதலான அறிவாளி போல பேசுகிறார். எனவே அவர் பேசுகின்ற பொழுது பிழையான கருத்துக்களை முன்வைத்தார். ஒரு அங்குலம் கூட வில்பத்து நிலம் அளிக்கப்படவில்லை, ஒரு அங்குலத்தில் கூட முஸ்லிம்கள் குடியேற்றப்படவில்லை. வனவளத்திலே சொந்த மண்ணிலே தான் புலிகள் விரட்டிய பொழுது அகதிகளாக
அந்த மண்ணிலே தான் அவர்கள் சொந்த மண்ணிலே போய் குடியேற்றினார்கள். 20 வருஷத்துக்கு பிறகு போகின்ற பொழுது காடாக இருந்தது. அந்த காடுகளை வெட்டாமல் அவர்களை குடியேற்ற முடியாது. அதை கூட நான் சட்ட ரீதியாகத்தான் அத்தனையும் செய்திருக்கிறேன். முடிந்தால் சவால் விடுகிறேன், நாங்கள் தவறு செய்தோம் என்று நிரூபியுங்கள் சட்ட ரீதியாக. அல்லாமல் மன்னார் புத்தளம் பாதையை மூடுவதற்காக மன்னாரிலே மேல்குடியேறிய மக்களுடைய காணிகளை வெட்டியதாக அளித்ததாக இந்த சபையிலே பொய் குற்றங்களை சாட்டாதீர்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த பாதையை மீள மக்களுக்கு தாருங்கள். 100 வருடம் பழமை வாய்ந்த பாதை என்பதை நான் இந்த சபையிலே கூறிக்கொண்டு, அதே போல எங்களுடைய முடித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம் நாங்கள் அதே போல எங்களுடைய குடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்களை சொல்கிறோம். அதே போல உங்களுடைய இனவாதம் இல்லாத நடவடிக்கைகள் தொடர்கிறது. ஜனாதிபதி அதிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்றவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்களா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடத்தில் சொன்னேன், சந்திரசேகரன் என்னுடைய நண்பர், முஸ்லீம்கள் அகதிகளாக போனவர்கள் மீள குடியேற போனவர்களுக்கு 8 கோடி ரூபாய் ரணில் ஒதுக்கிய பணம் திரும்பி போனது, திருப்பி தாருங்கள் என்று கேட்டபொழுது தருகிறேன் என்று இன்று வரை தரவில்லை. 4 கோடி ரூபாய் அவர்களுக்கு பாதைக்காக வந்த பணம் திரும்பப்பட்டது, அதையும் இன்னும் தரவில்லை. எனவே இவ்வாறு ஒரு சில அமைச்சர்கள் இன ரீதியாக செயல்படுகிறார்கள், அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கேட்டு கொழும்பு மற்றும் இதர பிரதேசங்கள் ஜனாதிபதி அனுரவின் ஆளுகைக்குள் இருந்தாலும் கிழக்கு மாகாணம் புலம்பெயர் தமிழர்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்கிறது. கிழக்கில் உள்ள அரச நிறுவனங்கள் புலம்பெயர் தமிழர்கள் வழங்கும் பணத்திற்கு கட்டுப்பட்டுள்ளதாக பலாங்குட கசப்ப தேரர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்திற்கு பின்னர் கிழக்கு மாகாண பௌத்த பிக்கு முன்னணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதற்கு தலைவராக நான் செயற்படுகிறேன். கடந்த காலத்தில் இருந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிக்கும் சதித்திட்டம் தீட்டப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றன. கிழக்கு மாகாண பௌத்த பிக்குகள் அங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்னை அழைப்பது வழமையாகும். அவ்வாறு வந்த அழைப்பை அடுத்தே அங்கு சென்றிருந்தேன். கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல விகாரைகளை நடத்துவதற்கு வருமானம் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையிலேயே ஜூஸ் பார் அமைக்கப்பட்டது. ஆனால் விகாரையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருக்கோணேஸ்வர கோவிலுக்கு செல்லும் வழியில் நிறைய வியாபார நிலையங்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் ஏன் விகாரைக்கு மட்டும் இதை செய்ய முடியாது? நாமல் ராஜபக்ச எனக்கு இதுவரை ஒரு தொலைபேசி கூட அழைப்பெடுத்ததில்லை. பின்னர் ஏன் நாமல் ராஜபக்சவுக்காக நான் அரசியல் செய்ய வேண்டும்? இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். சுனில் வட்டகல என்ன கூறுகிறார், நான் என்ன கூறுகிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையில் நான் தனியாக சம்பந்தப்படவில்லை. வட்டகல என்னிடம் கதைக்கவும் இல்லை. எங்கள் குழுவுக்கு 3ஆம் தரப்பின் ஊடாகவே தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தை விட்டுக் கொடுங்கள், நாங்கள் வேறு இடத்தில் காணி தருகிறோம் என்றனர். நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள சட்டத்தரணிகள் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பு கோரலாம் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டதை தாம் கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த கொலையை செய்தவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவத்தின் விளைவாக எந்த சட்டத்தரணிகளும் அச்சுறுத்தப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது எதிர்க்கட்சி உள்ளிட்ட குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.